சிம்ம ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அற்புதமான ராசி, பெருமைக்குரிய ராசி, ஒரு வீரமும் விவேகமும் நல்ல ஒரு குணமும் கொண்ட சிம்ம ராசி. ஆனால் இதெல்லாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்கிட்ட எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய சூழ்நிலை நடந்தது. கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடையும் டோட்டல் சேஞ்ச் பண்ணிட்டார். இப்போ மீன ராசிக்கு போன பிறகு உங்களுடைய கையிருப்பை காணி பண்ணிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் நிறைய பேருக்கு, அதாவது உங்களுக்கு எதுக்கும் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சே உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தீங்க. அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை பொதுவாக நம்ம மேசராசிக்காரங்களை சொல்கிற மாதிரி தான், கோபக்காரங்க, அகராதி, ஆணவம், திமிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திமிர், ஆணவம் என்பதெல்லாம் அவங்க ரத்தத்தில் ஊறினது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே ஒரு குணம் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களும் சரி, மேச ராசிக்காரங்களும் சரி, பொதுவாகவே ஒரு குணம் இருக்கும். என்னை நீ எதிர்த்து நின்று பார்த்தேன்னா நான் உனக்கு எதிராளி, என் பக்கத்தில் பார்த்தேன்னா நான் உனக்கு குழந்த. நான் எந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சுருக்கேங்கிறத நீ என்கிட்ட உண்மையான அன்பு காட்டுப்பார், நான் குழந்த மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லி தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்களும் சொல்லுவாங்க, மேச ராசிக்காரங்களும் சொல்லுவாங்க. என் நெருப்புனா சுட தான் செய்யும், அந்த நெருப்பை சீன்னா உன்னை எரிக்க தான் செய்யும். அப்போ எரிச்சிச்சு நெருப்புன்னு சொல்கிறத விட நீ போய் தொட்டேன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட உங்கள் கூட அன்பாக பழகினா நீங்கள் ஒரு குழந்த மாதிரி தான் எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ 2025க்கு அப்புறம் மனசில் ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரியே ஒரு நிலை. அதுவும் நம்ம பூர நட்சத்திரக்காரங்களாம் கூட்டு வச்சு கேட்போமே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஏண்டா இருக்கேன்னு சொல்லி இருக்கேன்னு தான் சொல்லுவீங்க. அவ்வளோ பெரிய மன அழுத்தம். இந்த கிட்டத்தட்ட ஜூலை மாதத்தில் இருந்து 2025 ஜூலையிலிருந்து தற்போது வரை இந்த 2026 மேக்ஸிமம் ஜூன் வரையும் கூட வச்சுக்கோங்களேன், ஜூலைக்கு அப்புறம் மாறிடும், அது வேறு விஷயம். இந்த ஜூன் வரையும் நம்முடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்டு அப்பாடி மிங்க பின்னாடி இன்னொரு பிரச்சனை தட்டும்,